அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்பேற்பட்ட மாந்திரிக பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய எதிரிகள்னால தொடர்ந்து இந்த செய்வினை ஏவல் பிரச்சனைகளாக நீங்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுடைய எதிரிகளுக்கு தண்டனை கிடைக்கும். சரிங்களா? அதே போல் ஒருவர் இந்த பணத்தை வாங்கி உங்களுடைய சொத்தையோ உங்களுடைய பணத்தையோ வாங்கிட்டு ஏமாத்திட்டேனாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் போய் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, போய் அதற்கான விஷயத்தை அவன்கிட்ட கேட்கும். நீ இந்த பணத்தை அவன்கிட்ட நீ திருப்பி கொடுக்கலைன்னா உன்னை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் குடைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ தொடர்ந்து எதிரிகள்னால செய்வனை வச்சுக்கிட்டே இருக்கேன், அவங்க குடும்பத்துக்கு தொடர்ந்து வாழவே விட மாட்டேங்கிறேன், நான் செய்வனை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எதிரி அப்படின்னா, அப்பேற்பட்ட நிலையில கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் போய் பண்ணினீங்க அப்படின்னா அவன் செய்யக்கூடிய வினைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தும் இந்த தெய்வம். சரிங்களா? அவன் செஞ்சான் அப்படின்னா அப்படியே அவனுக்கு திருப்பி விடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகார முறையைத்தான் இன்னைக்கு வீடியோ தொகுல பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த முறைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆதி காலத்தில் ஓலைச்சுவடிகளில் கொடுக்கப்பட்ட முறை. சரிங்களா? இதெல்லாம் இன்றைக்கு யாருமே இதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? இப்போல்லாம் எல்லாமே ஆனவனா எடுத்தோம்னா காசு கட்டி போய் மாந்திரிகத்தில் போய் சரி பண்ணக்கூடிய நிலைகள் தான் வந்துருச்சு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப பழமையான முறை. சரிங்களா? ஆதி காலத்துங்கள்லாம் இதை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. சரிங்களா? எதுவும் மாந்திரிக பிரயோகங்கள்லாம் பண்ணலை. இது ஒரு முழுக்க இது ஒரு நம்மளுக்கு செய்வனை ஒருத்தன் வச்சுட்டான் அப்படின்னா அதனால் நம்ம ரொம்ப குடும்பமே கஷ்டப்படுது அப்படின்னா, அவன் செய்வனை வச்சானோ இந்த விஷயத்தை திருப்பி அவனுக்கு பண்ணுற மாதிரி இந்த முறையெல்லாம். சரிங்களா? இது ஆனால் ஒரு கோவிலில் போய் செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை தான். ஆனால் இதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த முறையை பயன்படுத்தி இந்த செய்வினை ஏவல் வச்சவங்க யாருன்னு தெரியாமல் இருப்பாங்க சில பேர். சரிங்களா? அப்பேற்பட்ட முறையில் கூட செய்வனை யார் வச்சாங்கிறத விட இந்த முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு யார் செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக 100% நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும் இந்த முறையை பயன்படுத்தி. சரிங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் தரணும்னா உங்கள் பக்கத்து உண்மையான முழுமையான நியாயம் இருக்கணும். சரிங்களா? எல்லா தப்பையும் நீங்களே பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை போய் பண்ணீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், ஆபத்துக்கள் நிறைய நிறைஞ்சது இந்த பரிகாரம். சரிங்களா? எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் போய் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே திரும்பக்கூடிய ஒரு நிலை உருவாயிடும். சரிங்களா? அதனால் எந்த தப்புமே பண்ணாத அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரிங்களா? நான் தப்பே பண்ணலை, என்னுடைய சொத்தையோ என்னுடைய பணத்தையோ ஏமாற்றி வாங்கிட்டாங்க, நான் தப்பு பண்ணாமையே இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனையில் எதிரிகள் எங்களை என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப நித்தம் எங்களை சீரழித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்பட்ட நிலையில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் மனசில் ஏதாவது ஒரு இந்த காரியம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் உடனே இந்த பரிகாரம் என்ன செய்யும்னா ஒரே வாரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினச்சாலும் அந்த விஷயம் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு எளிய தாந்திரிக முறைகள். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்குன்னு பண்ணலாம், இல்லைன்னா சனிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் பண்ணலாம். இந்த 2 நாளையும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விலை பேசாமல் ஒரு எலுமிச்சம்பழம் கனியை கடையில் வாங்கிக்கோங்க. விலை பேசாமன்னா சில பேர் எலுமிச்சம்பழம் கடையில் 10 ரூபான்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த நபர் என்ன செய்வாங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவாங்க. சரிங்களா? இப்படிலாம் பேரம் பேசக்கூடாது. இந்த கனியை இந்த பரிகாரத்துக்கு நம்ம இந்த எலுமிச்சம்பழம் கனியை வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது. எப்படின்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு கொடுத்துருங்க, ஒரு எலுமிச்சம்பழம் கனியை வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அவர்கிட்ட எவ்வளவுனா கேட்காதீங்க, அவர் மிச்ச காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா அப்படியே வந்துடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி கனியை வாங்கிட்டு அந்த அம்மா நான் சொன்ன நாளில் உங்கள்
வீடு சைடோ உங்கள் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊர் சைடோ திரிசூலம் இருக்கும் சரிங்களா. இந்த முனீஸ்வரன் ஆலயங்களில் வந்து திரிசூலம் இருக்கும். சில முனீஸ்வரன்கள் எல்லாம் சிலை இருக்காது பார்த்துங்க, கருவறையிலேயே முனீஸ்வரனுடைய திரிசூலத்தை தான் முனீஸ்வரனாக வச்சு வணங்குவாங்க. அப்பேற்பட்ட கோயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமாக பலன் தரும் சரிங்களா. இல்லை அந்த மாதிரி கோவில்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் முனீஸ்வரன் ஆலயத்துக்கு வெளியே திரிசூலம் இருக்கும் சரிங்களா. அப்படி இருந்தாலும் அந்த கோயிலை தேர்ந்தெடுத்துக்குங்க. இல்லை காளி கோவில், சில வேறு இடங்கள்ல வந்து காளி கோவில் இருக்கும் சரிங்களா. காளி கோயிலாக இருந்தாலும் காளி கோயிலுக்கு வெளியே திரிசூலம் இருந்துச்சுனாலும் இந்த பரிகாரத்தை அந்த கோயிலையும் பண்ணலாம் சரிங்களா. அதே போல் கருப்பசுவாமி ஆலயங்கள்லையும் எதுவும் திரிசூலம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி அந்த கோயிலையும் இந்த பரிகாரத்தை நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம் சரிங்களா. அந்த எலுமிச்சம்பழங்கனியை வாங்கிட்டு போய் அந்த கோவிலை 3 தடவை என்ன செஞ்சுருங்கன்னா மனம் உருகி என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள் குறைகளை சொல்லி நல்லா வேண்டுங்க. கண்ணீர் விட்டு சிந்தனைனா விட சிந்திருங்க சரிங்களா. மனம் உருகி வேண்டிட்டு 3 தடவை அந்த ஆலயத்தை என்ன செய்றீங்கன்னா வலம் வந்து அந்த ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய வெளியே ஒரு கட்டி கற்பூரம் வாங்கி அதை பொருதி மனசார மண்டிட்டு அந்த முனீஸ்வரன்ட்டையோ இல்லை காளிகிட்டையோ இல்லை கருப்பசுவாமிகிட்டையோ உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி வேண்டி அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த திரிசூலத்துடைய நடுப்பகுதி சரிங்களா, அந்த நடுப்பகுதி தான் அழிக்கும் சக்தி கொண்டவை சரிங்களா. என்னென்னா அழிக்கும் சக்தி கொண்டவை தான் அந்த நடுப்பகுதியில் உள்ள அந்த நடுப்பகுதியில் அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன நியாயம் வேணுமோ தீர்வு வேணுமோ அதை சொல்லிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த திரிசூலத்தில் குத்தணும் சரிங்களா. இப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் அந்த தெய்வத்திட்ட போய் நீங்கள் முறையிட்டு வணங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடணும். எண்ணி ஒரே வாரத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டு கிடச்சிடும் சரிங்களா. ஒருத்தர் உங்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் தேடி வந்து உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் சரிங்களா. ஒரு சமயத்தில் வந்து உங்களுடைய எதிரிகள்னால பிரச்சனையில் நீங்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எதிரிகள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அவன் வந்து உங்கள்கிட்ட வாழாட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் குத்திட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வம் என்ன செய்யும்னா போய் நீதிக்கு போய் கேட்க ஆரம்பிக்கும். நீ இதை விட்டு விலகி போயிரு உன்னை விட்டு சொல்லி எச்சரிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதே மீறி அவன் பண்ணானா அந்த தெய்வம் அவனை போய் உண்மைலாம் பண்ணிட்டீங்க சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் சரிங்களா. இது இந்த நான் சொல்லக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் இதை பண்ணலாம் சரிங்களா. இது எல்லாருமே பண்ணுங்க சரிங்களா. இதெல்லாம் ஆதி காலத்து ஓலைச்சுவடிகள் உள்ள விஷயங்கள், இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது சரிங்களா. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு அருகாமையில் உள்ளக்கூடிய விஷயங்களில் இந்த திரிசூலத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை பூர்த்தி வேண்டிக்கிங்க. இதே போல் செய்வனை யார் வச்சான்னு தெரியலை அப்படின்னாலும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு எனக்கு யார் செய்வனை வச்சான்னு தெரியலை, எனக்கு நீ காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா திரிசூலத்தில் போய் குத்திட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு யார் செய்வனை வச்சாங்களோ அவங்கள உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஒன்று கனவுல காமிச்சு கொடுக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கோளாறு நடக்கிறத நீங்கள் கண்ணாலேயே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போயே வச்சுக்கலாம், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் தான் நம்மளுக்கு செய்வனை வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகள் பிரச்சனையில் இருந்தோ பேய் விசாசு கோளாறு இருக்கட்டும் எப்பேற்பட்ட மாதிரிய பிரச்சனையாக இருக்கட்டும் இது வந்து தீர்வு உண்டான பரிகார முறை தான் இது சரிங்களா. அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சோம்னா என்னுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. நன்றி, வணக்கம்.